ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மும்தாஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆரம்ப காலகட்டத்தில் நான் ரொம்ப ஆபாசமாக நடிச்சிட்டேன், இப்போ அதை நினச்சாலே பயங்கரமாக கஷ்டப்பட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. என்னதான் ஆச்சு நம்ம மும்தாஜுக்கு வாங்கோ டீட்டெயில்டாக வந்துட்டு அலசலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் கட்டிப்பிடிடான்னு ஒரு சாங்கு, அந்த சாங்கு அப்புறமா மல்ல 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 மருதமலை அப்படின்னு ஒரு சாங்கு, ஒட்டுமொத்த தமிழக இளைஞர்களுமே வந்துட்டு கயிறு கட்டி தம் பக்கம் இழுத்து பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டாங்க நம்மளுடைய மும்தாஜ். ஆனால் அவங்க வாழ்க்கையில் பண்ண ஒரே தப்பு, அவங்க அதை வேற மாதிரி சொல்கிறாங்க, பட் நான் என்ன சொல்கிறேன்னா வீராசாமி அப்படின்ற ஒரு படத்தில் வந்துட்டு இவங்க நடித்தது தான் இவங்க வாழ்க்கையிலேயே பண்ண ஒரு மிகப்பெரிய தப்புன்னு நான் நினைக்கிறேன். சரி, இவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாமே. ஆரம்ப காலகட்டத்தில் நான் ரொம்ப ஆபாசமாக கவர்ச்சியாக நடிச்சிட்டேன், அதுதான் என் வாழ்க்கையில் நான் பண்ண மிகப்பெரிய தவறு, நான் அந்த மாதிரி நடிச்சிருக்கவே கூடாது, இன்ஃபேக்ட் அதனால தான் எனக்கு இப்போ வரைக்கும் கல்யாணமே ஆகலை அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டாங்க மும்தாஜ். எந்த விதத்தில் நியாயமே தெரியல. ஏங்க எவ்வளவோ கவர்ச்சி நடிகைகள் அழகாக கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைகளை பெற்றுக்கிட்டு ரொம்ப சூப்பராக வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள் பிக் பாஸ் விசித்ரா கூட சொல்லலாங்க. ரொம்ப அழகான ஃபேமிலியாக நல்லா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவோ கவர்ச்சி நடிகைகள் நல்லா தான் இருக்காங்க. திடீர்னு ஏன் இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்னு தெரியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க, நான் வந்துட்டு அல்லாவை முழுமையாக உணர்ந்து விட்டேன், ஆரம்ப காலகட்டத்தில் நான் இப்படி நடிச்சதுக்கெல்லாம் இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த விதத்தில் நியாயம் தெரியல. மதத்தையும் நடிப்பையும் ஏன் ஒன்றா சேர்ந்து குழப்பிக்கிறீங்கன்னு தெரியுமா? அது ஒரு ஜஸ்ட் ஆக்டிங்கிறது ஒரு ப்ரொஃபஷன், ஒரு நடிப்பு, அது ஒரு தொழில், அவ்வளோ தானே தவிர்த்துட்டு அது கூட ஏன் மதத்தெல்லாம் முடிச்சு போட்டுட்ருக்கீங்கன்னு தெரியல. மும்தாஜ் இந்த மாதிரி நினச்சி பயங்கரமாக ஃபீல் பண்ணிருக்காங்க. முன்னொரு காலத்தில் ஆபாசமாக நடித்ததை நினைத்து தற்போது அதாவது 20 வருடங்கள் கழித்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க நம்மளுடைய மும்தாஜ். ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.